அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் ஒரு வீடு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாஸ்து முறையான வீடு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லை தாண்டிய வீடுகள், நம்ம பிறந்த ஊரில் கட்டுவோமா, வெளியூரில் வாங்குவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லையை தாண்டி வீடு அமையும். பட் ஊர் எல்லையை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்கள் வீடு அமைத்துக் கொள்வது நல்லது. பட் இந்த காலகட்டத்தில் கட்டிய வீடாக வாங்கி கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். பட் மனை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அற்புதமாக ஆனந்தமாகவும் வாஸ்து முறைப்படி பிளான் பண்ணி வீடு அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கிறது. பட்டு வீடு கட்டக்கூடிய துறையில் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, இந்த கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசினியர்களுக்கு எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு வகையில் பெரிய ஒரு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்குது. பட் 6ஆம் இடத்துல சுக்கிரன் பயணிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செல்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தாண்டவம் ஆடப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் ஒரு பாசிட்டிவ் ஒன்று கிடைக்கும். பட் அது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம். பட் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். பட் 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு திருமணங்கள் வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் உண்டு. பட் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் நிறைய கோர்ட்டு கேஸ் பார்த்தாச்சு, நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் சாத்தாச்சு. இதில் இருந்தாலும் நம்ம மீண்டு வந்துட முடியுமா, இதில் நம்ம ஜெயிக்க முடியுமா, வாய்தா மேலே வாய்தா வாங்கின்னு இருக்கிறோமே, எப்படா நம்ம இந்த கேஸ்லாம் முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சிக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் பாகுபாடு படுத்தினாரோ அந்த ராகு பகவான் உங்களை வெளியில் கொண்டு வரதுக்குண்டான சூழ்நிலை எல்லாம் பண்ணி தான் விட்டுருவார். ஏன்னா ராகு இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை ராகு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடுன்றது தான் உண்மையான கதை. பட் பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல நீச்சமாகிறதுனால நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்தியாக வரும். அலைபேசியாக வரக்கூடிய செய்திகள் இந்த மாதத்தில் ஆனந்தத்தை தாண்டவமாடும். பட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு
பணபலத்தையும் செல்வத்தையும் கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளை கொடுப்பாங்க. நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்கள் நம்மளை விட பெரிய உயர்ந்த, அது மூத்தவர்களாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பட் நமக்கு வேலை வாங்கக்கூடிய அதிகாரியாக இருக்கலாம், நம்ம வேலை செய்யக்கூடிய முதலாளியாக இருக்கலாம். இவங்களால நம்மளுக்கு டிசம்பர் மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்கு பெரிய பாசிட்டிவ் இருக்குது, அவங்களால ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதையும் எடுத்துக்காட்ட சொல்லிக்கலாம். பட் பிள்ளைகள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கௌரவத்தை கொடுப்பாங்க. பட் பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு, பிள்ளைகள் மேல் வைக்கக்கூடிய அக்கறை எந்த காலகட்டத்திலும் வீண் போகாது. ஆமாம், குடும்பம் முன்னேற்றத்துக்கு உண்டான சூழ்நிலை, கணவனும் மனைவியும் சேர்ந்து முன்னேற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது. பட் இந்த டிசம்பர் மாதத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அருகில் இருப்பவர்கள் அன்பாக பேசி பழகுங்கள். ஏன்னா எதிர்பார்ட்டுக்காரனுடைய பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கக்கூடிய வீடுகள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களில் கொஞ்சம் சின்ன சின்ன சஞ்சலம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது. இது மேலும் வராமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு வெற்றியடையும். வாழ்க வாழ்க வாழ்க.